ஒரு அடர்ந்த காட்டில் 2 மரங்கள் இருந்தன. ஒன்று உயரமாக, அழகாக, தலை நிமிர்ந்து நின்றது. மற்றொன்று கொஞ்சம் வளைந்து, சாதாரணமாக இருந்தது. உயரமான மரம் எப்போதும் சொல்லும், நான் தான் இந்த காட்டிலேயே மிகவும் வலிமையானவன். என்னை யாராலும் வளைக்க முடியாது, என்னை யாராலும் குனிக்க முடியாது. அது தன்னை பெருமைப்பட்டுக் கொண்டே இருந்தது. ஒரு நாள் தூரத்தில் இருந்து கருமேகங்கள் வந்தன. காற்று வேகமெடுத்தது. இலைகள் பறந்தன, மரங்கள் அசைந்தன. பெரிய புயல் வந்துவிட்டது. உயரமான மரம் நிமிர்ந்து நின்றது. வா, என்னால் உன்னை தாங்க முடியும். புயல் அதிகமானது. காற்று கோபம் எடுத்தது. ஆனால் அந்த உயரமான மரம் ஒரு அங்குலம் கூட வளையவில்லை. திடீரென்று ஒரு பயங்கரமான சத்தம். வேரோடு வேரோடு அந்த மரம் தரையில் விழுந்தது. காட்டில் அமைதி பரவியது. அதே நேரத்தில் வளைந்திருந்த சின்ன மரம் காற்றோடு கொஞ்சம் குனிந்தது. புயலோடு சேர்ந்து அசைந்தது. தரையை தொடும் அளவுக்கு வளைந்தது. ஆனால் வேர் விடவில்லை. உயிர் போகவில்லை. புயல் முடிந்தது. அந்த மரம் மெதுவாக மெதுவாக மீண்டும் நிமிர்ந்து நின்றது. புயல் முடிந்த பிறகு காட்டில் இருந்த எல்லா மரங்களும் அந்த சின்ன மரத்தை பார்த்தன. விழுந்த மரத்தை பார்த்தன. எல்லோருக்கும் ஒரு உண்மை புரிந்தது. எப்போதும் கடினமாக இருப்பதுதான் வலிமை இல்லை. சில நேரங்களில் காற்றோடு கொஞ்சம் வளைவது, சூழ்நிலைக்கு தாழ்வது, அமைதியாக தாங்குவது, இதுவும் ஒரு வலிமைதான். தேவையான நேரத்தில் தாழ்ந்து நிற்பதற்கும் வலிமை தேவை. இது போன்ற கதைகள் தினமும் கேட்க அமைதி குரலாய் ஃபாலோ செய்யுங்கள். உங்கள் மனசுக்கு அமைதி தரும் ஒவ்வொரு வார்த்தையும் இங்கே காத்திருக்கிறது.